அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் குழந்தை பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஜாதகத்தில் எப்படி அறிந்து கொள்வது. ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாமலே அதிக பேர் இருக்கிறார்கள். அப்போ குழந்தை பாக்கியம் இருக்கணும்னா அது எப்படி ஜாதகம் எப்படி இருக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்கு ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லக்கணத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். என்ன எடுப்போம்? மிதுனத்தை எடுத்துக்கிடுவோம். மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது 5ஆம் இடம். அப்போ 1 2 3 4 5 இது 5ஆம் இடம். இந்த 5க்கு உரிய அதிபதி வலிமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும். கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்து சுவர்களுடைய சேர்க்கையோ சுவர்களுடைய பார்வையோ இருந்துச்சுனாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ லக்கணாதிபதியிலிருந்து லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக வருது. அந்த சுக்கிரன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கு, சனி இங்கே இருக்கு. இவருக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னா இவருக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு 5ஆம் வீட்டின் அதிபதி நிலைமை எப்படி இருக்கு? அவர் கேந்திரத்தில் தான் இருக்கார். ஆனால் சுக்கிரன் கன்னியிலே நீசமாகி இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்தின் அதிபதி நீசமடைந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த நீசம் பெற்ற கிரகத்தை தீய கிரகங்கள் கூடினாலோ, தீய கிரகங்கள்னா என்னது? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இதெல்லாம் தீய கிரகம். இது கூடினாலோ இந்த தீய கிரகங்கள் பார்த்தாலோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. இப்போ பாருங்க, 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் கன்னியில் போய் உட்காந்துட்டார். இங்கே சுக்கிரன் நீசம். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் புதனும் நீசம். அப்போ இவருக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்த இதுக்கு ஒரு 200-300 சூத்திரம் இருக்கு. அதில் ஒன்று வந்தால் கூட நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அடுத்து 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் கூடி 6, 8, 12 இருந்துட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடையாதுன்றேன். 5ஆம் இடத்தின் அதிபதியும் 6ஆம் இடத்தின் அதிபதியும் கூடி, அப்போ 5க்குரியவன் யாரு? சுக்கிரன். 6க்குரியவன் யாரு? செவ்வாய். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் செவ்வாய். இப்படி ஒரு அமைப்பு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. எக்காரணம் கொண்டு 5ஆம் அதிபதி கிடக்கூடாது, 5ஆம் வீட்டுக்குரியவன் கிடக்கூடாது. அவன் மற்றும் குரு நல்ல நிலையில் இருக்கணும். இருந்து குரு இங்கே அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க, குரு மகரத்தில் நீசம், 8ஆம் இடமாகவும் வந்துருச்சு. குரு அங்கே 8ல் மறைஞ்சிட்டார் அப்படின்னா உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆஸ்பத்திரிக்கு போய் பல லட்சங்களை செலவு பண்ணி கடைசியில் குழந்தை இல்லை அப்படின்னு இருப்பாங்க. அந்த அமைப்பு தான். அப்போ 5ஆம் இடத்தின் அதிபதி நீசமாகவோ பகையாகவோ தீய கிரகத்தினுடைய சேர்க்கையோ தீய கிரகத்தினுடைய பார்வையோ இருந்தால் அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் என்பது மிக மிக குறைவு. அடுத்து 2வது சூத்திரம், 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இருவரும் கூடி 6, 8, 12 இந்த ஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரி இட்ட சாபத்தினால் 5, 6 எதிரி இட்ட சாபத்தினால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்பது ஜாதக விதி. இந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு என்கிட்ட மட்டுமே ஒரு 150
ஃபார்முலா இருக்குது, ரூல்ஸ். அந்த 150ல் இப்போ 2 தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னமும் 148 ரூல்ஸ் இருக்குது. இந்த 148 ரூல்ஸ்லையும் நம்ம சிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி எதுலையாவது ஒன்றில் சிக்கிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பது மிக மிக கடினம். அதே நேரத்தில் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்ற மாதிரி 5ஆம் இடத்துல கேது அமர்ந்து கேது திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் புத்திர சோகம் உண்டாகும். அதாவது என்னன்னா, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை அப்பாவுடைய ஜாதகத்தில் கேது இருக்குன்னா, கேது திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா புத்திர சோகத்தை கொடுத்துரும். புத்திர சோகம்னா அவங்களுக்கு பிறந்த மகனோ மகளோ இறப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நாகசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். இந்த 5ல் கேது இருந்தாலே திருமணத்தின் போது குழந்தை பெறுவதற்கு முன்பாக அவங்க தினமும் அரச மரத்தை சுற்றணும். அரச மரத்தை சுற்றி குழந்தையை பெற்றுக்கிட்டாங்கன்னா தீர்க்காயில் குழந்தை பிறக்கும். அப்படி அரச மரத்தை சுற்றலை, எனக்கு ஜோதிடர்கள் சொல்லலை, எனக்கும் தெரியலை, நான் குழந்தையை பெற்றுட்டேன் அப்படின்னா நாகசர்ப்ப தோஷம். பாம்பு பழி வாங்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாம்பு எப்போ பழி வாங்கும்? இப்போத்தான். இந்த 5ல் கேது இருந்துட்டாலே, ராகு கேது இருந்தாலே சிக்கல். அதே நேரத்தில் கேது இருந்தால் மிகப்பெரிய சிக்கல். அது கட்டாயம். அந்த கேது திசை நடக்கும்போது அவருக்கு, இந்த ஜாதகருக்கு பிறந்த பிள்ளைகள் ஒருவர் மரணமாவார்கள் என்பது ஜாதக விதி. அதனால் இன்னைக்கு நம்ம குழந்தை இல்லாத ஜாதகத்தில் 2 ரூல்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். டைம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த ஒரு வீடியோவில் மீதி 148 ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ரூல்ஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் ஒரு நோட்டு வச்சு நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உறுதிப்படுத்திக்கிங்க. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. ஒவ்வொரு கமாண்டுக்கும் நாங்கள் பதில் கொடுப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.